ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஷுவலான தோசை செய்யாமல் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக சொரக்காய் வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்ட்டுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி பாதி சொரக்காயை தோலை உரிச்சிட்டு விதையை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அதோட அரிசி மாவு 2 கப்பு, ரவா 1/2 கப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதோட உப்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள், ஜீரகம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ அதோட பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், துருவின கேரட்டு, 3 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி தாராளமாக நம்ம ரவா தோசை பதத்துக்கு ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தை இதை வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை ரவா தோசை மாதிரி ஊற்றிட்டு எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டால் நல்லா மொறு மொறுன்னு ஹெல்தியான சொரக்காய் தோசை ரெடி ஆகிடும். நீங்கள் சட்னி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.